இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 16, 2026, 16/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள் வியாழக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 7:53 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி காலை 8:54 வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த அமிர்த யோகம். தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று இரவு 11:37 முதல் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். ரத யாத்ரா. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 7:53 வரை சந்திரன் கடகராசியிலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இரவு 7:53 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று இரவு 11:37 சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு இன்று இரவு 11:37 முதல் ஆரம்பம். தட்சிணாயன புண்ணிய காலமும் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மைல்கல் எட்டக்கூடிய யோகம் ஏற்படும். அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு முயற்சி எடுத்தா வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சல் காரணமா சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துல சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்கு. தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலையும் இருக்கு. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்குறீங்கன்னா தங்க நகையை அடமானம் வைப்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பயம் அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று இரவுக்கு மேல உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு கலைத்துறை சார்ந்தவரா இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கோ அல்லது ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நற்செய்திகளால் பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று மாலைக்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது சுய முயற்சியில வெற்றி வாகை சூடுவதற்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படுவதற்கும் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மொபைல் போன் போன்ற விஷயங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா இன்னைக்கு பண அபரிமிதமான சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைந்து வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இரவு 7:53 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது அந்த சமயத்துல இன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு மேல சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். 2ஆம் இடத்துல 2ஆம் வீட்டதிபதி வக்கரமா இருக்கிறனால உங்களுடைய பேச்சுக்களில் சற்று கவனம் தேவை. மற்றபடி வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானம் மட்டும் இல்ல, குடும்ப சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, குறிப்பா உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்று இரவு 11:37 சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகம் பெறுவதன் மூலமாக உங்களுடைய நில தேவைகள் பூர்த்தியாகும். சொந்த வீடு வாங்கும் யோகம் நற்செய்திகளாக வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம நண்பர்கள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா படபடப்பு ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு காரணம் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தான். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் பதட்டமா இருப்பீங்க. அந்த பதட்டத்தை குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆசைப்பட்ட பொருளை, விலையுயர்ந்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய முயற்சியில ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். மிதுன ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. வளர்வரை சந்திரன் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு கிடைக்கும். உங்களுடைய பேச்சை வைத்தே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய லாபத்தை ஏற்படுத்தி செலவுகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் கடனை மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மாலைக்கு பிறகு இரவு 11 உங்களுடைய உடன்பிறப்புகளால் சந்தோஷ செய்திகள் வரும். இரவு 11 மேல உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி காண்பதற்கான சூழ்நிலை அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்துல நிறைய செலவு வருது. அந்த செலவை எப்படி பண்றதுன்னு தெரியல. புரட்டல் வேலை நிறைய பண்றீங்க. ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல போடுறீங்க, இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி 3ஆவது இடத்துக்கு போறீங்க, 4 கிரெடிட் கார்டுக்குள்ள ரொட்டேஷன் விடுறீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்னஸ் இருக்கிறது. இதுவே உங்க வாழ்க்கையில முதல் முறை. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கும். ஆனா கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கடனை ஒழுங்கா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்று உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தை வச்சு காரியத்தை பலிதமாக்கிக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால உங்களுடைய மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் அமையும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. இரவு 7:53 மேல சுக்கிரனோட இணையறதுனால சந்தோஷ செலவுகள் மட்டுமல்லாமல் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அது குடும்ப தேவைக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடக ராசிநாதன் மற்றும் யோகாதிபதி குருவோடு இணைந்து ராசியிலே இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு யானை படை பலமாக திகழ்வீர்கள். உங்களுடைய சிந்தனை அந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மாலைக்கு பிறகு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது செவ்வாயின் பார்வையில வருது. சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிந்த குடும்பத்தின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கை துணை செயல்படுவாங்க. இதனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு
வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்ரி, கேம்பிளிங், ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த பிட்காயின் ட்ரேடிங் இதுல இருந்தெல்லாம் பண வருமானம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக வழக்குகளில் சிக்கி தவிக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். இதனால பழைய குதூகலத்துடன் செயல்படுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 7:53 வரைக்கும் உங்க நட்சத்திரத்துல இருக்காரு. இதனால உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். சந்தோஷத்துல நிறைய செலவு பண்றீங்க. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் முயற்சி எடுத்து சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி இருக்காரு. சுப செலவு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களில் நிவர்த்தி போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படும். உடம்புல வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளுக்கான செலவுகள் ஏற்படும். ஆனா திருமணம் நடக்குமான்னு கேட்டா அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் நடக்காது. அதனால தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதனால கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு 7:53 ராசிக்குள்ள வர சந்திரன் உங்களுக்கு தெளிவை கொடுப்பாரு. எதிர்பாலின நட்புகளால் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. இரவு 11:37 சூரியன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால சந்திரன் சூரியன் பரிவர்த்தனாயோகம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகளை கொடுக்கும். மன நிம்மதி ஏற்பட்டு நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகள், நீங்களே படிக்கிற குழந்தைகளா இருந்தா படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்கும் இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது சந்தோஷமான செய்திகளாக மாறக்கூடிய வகையில இருக்கு. இரவு 7:53 ராசிக்குள்ள வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படும். இரவு 11 மேல உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணத்தில் இருந்த தொல்லைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விரயஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை இது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். அயல்நாடு பயணத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இரவு 7:53 ராசிக்குள்ள வர சந்திரன் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியை நாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இரவு 11 மேல ராசிநாதன் சூரியனும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் சந்திரனோட பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கடல் கடந்த பயணத்தில், ஃபாரின் பயணத்தில் இருக்கும் தடைகளை போக்கி நற்செய்திகளை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல வளர்பிறை சந்திரன் சஞ்சரிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். இரவு 7:53 வரை லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் இரவு 7:53 இரவு 11:37 உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆனா இரவு 11:37 மேல சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக எந்த செலவுனால கவலைப்பட்டீங்களோ அந்த செலவுனால சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மட்டுமல்லாமல் சுய முயற்சியிலும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வியாபார விஷயமாக உங்களுக்கு முதலீடுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் பதவி சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அதே சமயம் உங்களுடைய
குடும்ப விஷயத்துல இன்னைக்கு ராத்திரிக்கு மேல நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும், மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உங்க குடும்ப கௌரவத்தினால ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இரவு 7:53 சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஏதாவது பொருள் இழப்போ அல்லது செலவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ராத்திரி 11:30 மேல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். செலவுகளால் ஆசைகள் பூர்த்தியாகி சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை விஷயத்துல இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீண் பிடிவாதத்தினால செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அவங்களும் கோபமா பேசுவாங்க, நீங்களும் கோபமா பேசுவீங்க. அதனால அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உங்க கௌரவத்தை சீண்டி பார்த்தாங்கன்னா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, வச்சு செஞ்சிருவீங்க. அதனால இன்னைக்கு இரவு 7 மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது, செவ்வாயின் பார்வையில வரும்பொழுது உங்களுக்கும் உங்களை இளைய சகோதர, அதாவது உங்க வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனா இரவு 11 மேல அதுவே சுமூகமான உறவாக மாறுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சரிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி வேலை பளுவை அதிகரித்து புதிய பொறுப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இரவு 7:53 மேல லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் சுக்கிரனோடு இணைந்து செவ்வாயின் பார்வையில வர்றது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று வியாபாரிகளுக்கு தன லாபமும், கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான லாபமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு 11 மேல சந்திரன் சூரியன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகி மரியாதை உயர்வு ஏற்படும். என்ன கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம், கண்டுக்காம இருங்க. அவங்க உங்க மறைமுக எதிரிகளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நேரடியா மோத போறீங்கன்னா தான் பிரச்சனை வரும். அதனால இப்போதைக்கு அவங்களால பிரச்சனை கிடையாது. இன்று இரவு 7:30 மேல 7:53 மேல உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடும். கடந்த காலத்துல நட்புகளாக இருந்த சில நபர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சில குழப்பங்களை இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல நீங்க முயற்சி எடுத்தா அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கோபத்துல சில பேர் கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை போடுவீங்க. அதனால அவங்க செய்யற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட கண்டுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகளுக்கான முக்கிய முடிவுகளில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் இன்னைக்கு இரவு 11 மேல உங்க கூட பிறந்தவங்க கிட்ட அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்க கூட பிறந்த அண்ணனோ தங்கையோ அக்காவோ தம்பியோ உங்ககிட்ட நெருங்கி பழகி தங்களின் மனதில் இருக்கும் அந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. பாக்கிய மற்றும் தசமஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவது உங்களுக்கு தன லாபத்தை ஏற்படுத்தி தன தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும், தீர்வுகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட நபர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி அவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்களுக்கு வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய பண தேவைகளுக்காகவோ அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு சனியின் நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அதே சமயம் அந்த சனி புதனின் நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா எதிரிகளால் ஆதாயம் ஏற்படும், பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களுடைய பதவியை பறிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நீங்க சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு கூட நீங்க தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கிளறி விட்டுருப்பாங்க. ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வளர்ச்சி வரும்பொழுது நிதானம் தேவை. நிதானம் வரும்பொழுது மரியாதை தானாக தேடி வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். தந்தை சார்ந்த மனக்குழப்பம் இருக்கும், அல்லது கடந்த கால நிகழ்வுகளை பற்றிய யோசனைகள் மனசுல சஞ்சலமா இருக்கும். அதாவது எங்க அப்பாவை எப்படி மிஸ் பண்ணிட்டேன்னு உங்க அப்பாவையோ உங்க அப்பா வழி உறவுகளையோ, அதாவது அப்பாவுடைய அம்மாவையோ மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. அதாவது உங்களுடைய தேவைகளுக்காக அவர்களை நினைத்து மகிழ்வீர்கள். அதே சமயம் இரவு 7:53 தசமஸ்தானத்துக்குள்ள வர சந்திரன் செவ்வாயின் பார்வையில வருதுனால சுய முயற்சிகள் வெற்றியை தரும், சுய லாபம் அதிகரிக்கும். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு இரவு 7:53 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். ஆனா அதே சமயம் நீங்க பேசுற பேச்சு அடுத்தவங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேச்சுல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி இன்று வருமானத்தில் குறைவு இருக்காது. உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. கடந்த காலங்கள்ல உங்களுடைய எதிரிகளாக இருந்தவர்கள் இன்று உங்ககிட்ட சமாதானம் பேச வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிதானமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இன்று மாலை 7:53 மேல சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது இரவு 11 மணிக்கு மேல பாக்கியஸ்தானாதிபதியான சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறுவது உங்க குடும்பத்துல நற்செய்திகளை தரும். குறிப்பா குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடைய வம்ச விருத்திக்கான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். பகல் வேளையிலே நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா உங்க பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு இருந்தா இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒத்து வருவாங்க. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சுதான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். அதே சமயம் இன்னைக்கு செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அதனால கொஞ்சம் வார்த்தை செலவுகளாக இருந்தா பிரச்சனை இல்லை. பணச்செலவா இருந்தா உங்களுக்கு கையிருப்புகள் கரையும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நஷ்டம் ஏற்படாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட நீங்க எடுத்தெறிஞ்சு பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 7:53 மேல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, சப்தமஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் இருந்துன்னா அந்த மனஸ்தாபத்தை களைந்து ஒற்றுமைத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். நீங்க மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். புதிய நட்புகளின் மூலமாக தொழில் ரீதியான முதலீடுகளில் லாபத்தை பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரவு 7:53 வரைக்கும் நல்ல செய்திகள் வரும். அதுக்கப்புறம் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பண வருமானத்துல தொய்வு இருக்காது. ஆனா அதை வாங்குற விதத்துல நீங்க தேவையில்லாம சில வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மத்தியில ஏற்பட்ட அவமரியாதையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மட்டுமில்லாமல் சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணை, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனை கொண்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இரவு 7:53 சந்திராஷ்டமம் துவங்கினாலும் 11:30 மணிக்கு மேல சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகம். எதிரிகளே நட்பாகுவார்கள், நண்பர்களே எதிரியாக மாறுவார்கள். அதனால கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், நட்சத்திரநாதன் சூரியன் 7ஆம் இடத்துக்கு வராரு ராத்திரி 11:37 மேல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும்.
அதே சமயம் சாயந்தரம் 7:53 மேல சந்திராஷ்டமம் துவங்கினாலும் பண விவகாரங்கள்ல உங்களுக்கு ஆதாயமும் வருமானமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குதர்க்க பேச்சுக்கள் அல்லது அடுத்தவர்களை நையாண்டி செய்யும் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உருவ கேலியோ அல்லது அவங்களுடைய திறமையின்மையை பார்த்து கேலி செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் களைவதற்கு முயற்சி எடுப்பீங்கன்னா அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துறையின் ஆலோசனைக்கு உட்பட்டு உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்கான சுப செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வில்லங்கமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. கூட இருக்கக்கூடியவங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக உறுதியாக செயல்பட்டு வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். கும்ப ராசி ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 6ஆம் இடத்துல இரவு 7:53 வரை, அதன் பிறகு 7ஆம் இடம். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நட்புகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். உங்களுடைய கடன், ஆரோக்கியம், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்தவர்களின் அங்கீகாரத்தை பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மரியாதையும் பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் உதவிகளை கொண்டு உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற வளர்ச்சி மிகுந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் அலுவலக விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதாவது நீங்க சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு விஷயத்த உலகம் உங்களுக்கு பழித்து பேசி உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும். அதனால கவனமா இருங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கோபம் யாருக்கிட்ட இருக்கலாம்னா வீட்டுல இருக்கலாம். ஆனா வெளியாள்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். உங்களுக்கு தொழில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருங்க. உங்க விஷயத்துல அடுத்தவங்க தலையிடாம பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல, அதாவது இரவு 7:53 மேல சந்திரன் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட இணையும் பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நட்புகளின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்த வெற்றிகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். நிலத்துல முதலீடு பண்ணலாம். ஆனா அது வில்லங்கமான இடமா இருந்தா அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வில்லங்கத்துல முதலீடு பண்ணீங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன ராசி ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தருவாரு. வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு. செல்வாக்கு உயர்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உடன் பிறந்தோரின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். பங்காளிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில பங்காளிகள் வளர்ந்தாங்கன்னா பொறாம வரும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பங்காளிகள் வளர்ச்சி, உடன்பிறப்புகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடன் முரண்பட்ட கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான முயற்சிக்கு பின் வெற்றியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு எதிரியாக இருந்த சில நபர்களின் திட்டங்களை செயல்படுத்துவார்கள். அதுல வெற்றி காண்பதற்கான முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. அந்த திட்டங்களை தவிடுபடியாக்குவதற்கும் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடனை வாங்கியாவது பிசினஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத கேள்வி. ஆனா அந்த பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கான நேரம். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சியால் குடும்ப கௌரவம் உயரும். உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம் மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது சுய சம்பாதிய சொத்து சம்பந்தமா உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. யாராவது ஒரு பெரிய மனிதர் அந்த நிலத்தையோ அந்த சொத்தையோ அதிக லாபத்தை கொடுத்து உங்களிடம் வாங்குவதற்கு முயற்சி எடுப்பாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சாயந்தரத்துக்கு மேல உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
4ஆம் வீட்டு அதிபதியான நட்சத்திரநாதன் புதன் வக்கரமா 4ஆம் இடத்துல இருக்கிறதும், இரவு 7:53 மேல சந்திரன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோட இணையறதும் உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள்ல சங்கடங்கள் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். வெளி உலகு அல்லது வெளியிடத்து சாப்பாடை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.